மறுபடியும் இந்த காணொளி மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ඔබ හැම කෙනෙක්ටම ආයුබෝවන් තින්දාත් වාරයක් ඔබව මේ තුලින් දැකීම සතුටක්. ஆகஸ்ட் மாதம் முதல் வாரமானது உலகளாவிய ரீதியிலே தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை குறித்ததான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும் வாரமாக காணப்படுகிறது. අගෝස්තු පළවෙනි සතියේ මව් පිරිවර වැදගත්කම විදහාපානව සතියක් හැටියට විදහාපාන. இன்றைய நாளிலும் அங்கே குழந்தைகளை பெற்று தாய்ப்பால் ஊட்டிக் கொண்டிருக்கிற தாய்மாருக்கும் எல்லாருக்கும் குழந்தை பேச்சுக்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிற தாய்மாருக்கும் இன்றைய நாளில் நான் கொடுக்க போன்ற தகவல்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். මව්කිරි දෙන්නා වූ මවරු ඒ වගේම මවක් වෙන්න බලාපොරොත්තු වෙන ඔබට මේ කරුණු ඉතාමත් වැදගත් වෙයි කියලා බලාපොරොත්තු වෙනවා. தாய்ப்பாலானது ஒரு குழந்தைக்கு சால சிறந்த ஒரு ஊட்டச்சத்துள்ள ஒரு ஆரோக்கியமான உணவாக காணப்படுகின்றது. මව්කිරියන දරුවෙකුට ලබා දිය හැකි ඉතාමත් සෞඛ්‍ය සම්පන්න ආහාර වේලක් බවට පේනවා. விசேஷமாக ஒரு குழந்தை பிறந்த முதல் 6 மாதங்களும் தாய்ப்பாலானது ஒரு குழந்தைக்கு கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டிய ஒரு உணவாக காணப்படுகிறது. දරුවෙකු ඉපදී පළමු මාස 6 තුළ මව්කිරි ඒ දරුවාට අනිවාර්යෙන් ලබා දිය යුතු සාධකයක්. தற்போதைய சூழ்நிலைகளில் அங்கே குழந்தை பிறந்ததிலிருந்து கிட்டத்தட்ட முடியுமானால் அவர்கள் தங்களுடைய 2 வயதை அடையும் வரைக்கும் அங்கே தாய்ப்பால் கொடுக்குமாறு உலக சுகாதார நிறுவனம் அங்கே அறிவுறுத்தல்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. ලෝක සෞඛ්‍ය අමාත්‍යාංශය ධර්මස්විනේ දරුවෙකු ඉපදී අවුරුදු 2ක් වෙන කාලයක් ඇතුළතදී මවක් විසින් දරුවෙකුට මව්කිරි ලබා දිය යුතු බව. முதலாவதாக ஒரு தாய்ப்பாலானது ஒரு குழந்தைக்கு ஒரு சால சிறந்த ஒரு ஊட்டச்சத்தாக காணப்படுகின்றது. ප්‍රථමයෙන් මේ මව්කිරියන දරුවෙකු හට ඉතාමත් සෞඛ්‍ය සම්පන්න ආහාරයක්. ஒரு தாய்ப்பாலிலே குழந்தைக்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்துக்கள், குழந்தைக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ் மற்றும் குழந்தையினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்ற காரணிகள் அதிகளவாக காணப்படுகின்றது. ඉතින් මේ මව්කිරිවල දරුවාට අවශ්‍ය පෝෂ්‍ය පදාර්ථ, විටමින් වර්ග, විශේෂයෙන් ප්‍රතිශක්තිකරණය දරුවා හට ලබා දෙනවා. ஆகவே தாய்ப்பால் ஒரு குழந்தைக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். මව්කිරි දරුවෙකුට කොච්චර ප්‍රයෝජනවත්ද කියලා ඔයගොල්ලන්ට දැනගන්න පුළුවන්. இரண்டாவதாக தாய்ப்பால் ஒரு குழந்தையின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதாக காணப்படுகின்றது. ඒ වගේම මව්කිරි ලබා දෙමින් දරුවාගේ ප්‍රතිශක්තිකරණය පද්ධතිය වැඩි දියුණු වෙනවා. விசேஷமாக வேறுபட்ட கிருமிகள், வேறுபட்ட ஒவ்வாமைகள், அலர்ஜிஸ் இப்படிப்பட்ட காரணிகளிலிருந்து ஒரு குழந்தையை பாதுகாத்துக் கொள்வதற்கு தாய்ப்பால் ஒரு இன்றியமையாத ஒரு ஊடகமாக காணப்படுகின்றது. මව්කිරි විශේෂයෙන් අසාත්මිකතාවලට ඒ වගේම විස බීජවලට ප්‍රතිශක්තිකරණයට තමත් වැදගත් අයුරින් දරුවාගේ සෞඛ්‍යයට බලපාන. எல்லாவற்றை விடவும் தாய்ப்பாலானது மிகவும் சாலச் சிறந்த ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் ஊடகமாக காணப்படுகிறது. அதாவது நாங்கள் பிள்ளைக்கு ஃபார்முலா மில்கை காசு கொடுத்து வெளியிலே வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் எங்களுடைய குழந்தைக்கு தாய்ப்பாலை அங்கே ஒழுங்காக கொடுப்போமாக இருந்தார். මව්කිරි ඔබ ඔබේ දරුවාට නිවැරදිව ලබා දෙනවා නම් ඔබ පිටතින් සල්ලි දීලා ඔබලන්ට කිරි පිටි වර්ග ළමයට අරන් දෙන්න අවශ්‍යතාවයක් නැහැ. எல்லாவற்றை விடவும் தாய்ப்பாலானது அங்கே தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள அந்த உறவை அங்கே மிகவும் நெருக்கமாக பேணுகிறதற்கு ஒரு சாலச் சிறந்த ஊடகமாக காணப்படுகின்றது. ඒ සියලු කාරණාවලට අභිබවා මවත් දරුවාවත් යන බැඳීම ඉතාමත් ශක්තිමත් කරන ඉතාමත් වැදගත් අංගයක් තමයි මේ මව්කිරි කියන්නේ. விசேஷமாக ஆராய்ச்சிகள் அங்கே மிகவும் தெளிவாக அங்கே வெளிக்கொண்டு வந்திருக்கின்றது. என்னவென்று சொல்லி சொன்னால், தாய்ப்பாலை ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் கொடுக்கின்ற பொழுது பல்வேறுபட்ட நோய்களில் இருந்து, விசேடமாக சில வகை புற்றுநோய்களில் இருந்து, அங்கே மன அழுத்தங்களில் இருந்து அங்கே தாய் தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய சூழலை அங்கே உருவாக்கிக் கொள்ள முடியும். විශේෂයෙන් පරිවර්ෂණ වලින් හොයාගෙන ඇති දෙයක් තමයි මම තම දරුවාට කිරි දෙන විට ඒ මවට මානසික රෝගයන් වලින් සහ විවිධ රෝගාබාධයන්ගෙන් වැළකී සිටින මවටත් මේ විශේෂ අවස්ථාවක්. விசேஷமாக அங்கே குழந்தை பிறந்த பின்பதாக அநேகமான தாய்மார் அங்கே எதிர்நோக்குகின்ற ஒரு உள பிரச்சனை என்னவென்று சொன்னால் அங்கே போஸ்ட்மார்ட்டம் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ். ඒ වගේම බොහෝ මව්වරුන්ට මුහුත් පාන සිදුවෙන අභියෝගයක් තමයි මානසික ගැටලු. ஆகவே குழந்தை பிறந்த பின்பதாக ஒவ்வொரு தாய்மாரும் எதிர்நோக்குகின்ற அந்த உள ரீதியான சவாலுக்கு මම මේ මුහුණ දෙන්නා වූ සෞඛ්‍ය සම්බන්ධ වූ ඒ ගැටලුව நாங்கள் அங்கே எங்களுடைய குழந்தைக்கு அந்த காரியங்களை தவிர்த்து அங்கே தாய்ப்பாலை நாங்கள் ஒழுங்காக கொடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே
இந்த காரணியை எங்களாலே ஒரு கட்டுக்குள் கொண்டு வர முடியும். ඉතින් අපි දරුවාට කිරි දෙන විට ඒ ගැටලු මගහැර ගැනීමේ අවස්ථාවක් අපිට හැකියි. அது மாத்திரமில்லாமல் தாய்ப்பால் எந்த நேரமும் எவ்வேளையிலும் அங்கே குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி அங்கே அவைலபிளாக இருக்கும். ஆகவே குழந்தையினுடைய ஊட்டச்சத்தையும் குழந்தையினுடைய பாதுகாப்பையும் இது உறுதி செய்து கொள்ள சாலச் சிறந்த ஒரு உணவாக காணப்படுகின்றது. ඉතින් මේ මව්කිරි දරුවාට ලබා දීමෙන් දරුවාට ඉතාමත් පෝෂදායක ආහාර වේලා ලබා ගැනීමේ හැකියාව ඇති වෙනවා. ஆகவே இந்த ஆகஸ்ட் 1ஆம் வாரம் தாய்ப்பால் ஊட்டும் இந்த விழிப்புணர்வு வாரத்தின் பொழுது நீங்களும் தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை உலகுக்கு அறிவீங்கள். எங்கள் குழந்தைகள் சாலச் சிறந்த எதிர்காலத்தை அடைவதற்கு தாய்ப்பாலை நாங்கள் முக்கியத்துவப்படுத்திக் கொள்வோம். ඉතින් අගෝස්තු මාස පළවෙනි සතියේ ඔබත් ලෝකෙට විදහා පාන්න ඔබ තුලින් දරුවාට ලබා දෙන මේ මව්කිරි වලින් දරුවාගේ අනාගතය සවිමත් වෙන බව. மறுபடியும் இன்னொரு காணொளி மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜனாகா. නැවතත් මෙවැනි අංගයක් සමග ඔබත් එක්ක සම්බන්ධ වෙනවා ඔබගේ ජනක.